அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஆண்டவரே, நான் ஒருத்தருக்காக ஜெபம் பண்றேன். அந்த ஜெபம் கண்டிப்பா நடக்கணும், எனக்கு அதுக்கான அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்ட ஒரு புனிதை. அந்த புனிதை பல்வேறு வழிகளில் தன்னுடைய எழுத்தாலும் வாழ்வாலும் இயேசுவின் திரு இருதயத்துடைய பண்பை மற்றவங்களுக்கு அறிவித்திருக்கிறார். யார் அந்த புனிதை? எப்போ வாழ்ந்தாங்க? எப்படியெல்லாம் இயேசுவின் திரு இருதய அன்பை பரப்பினார்கள்? இந்த காணொளியில் பார்க்க போறோம். இயேசுவின் திரு இருதய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களை தன்னுடைய இதயத்தில் வைத்திருப்பேன் என்கிறார் இயேசு. நீங்களும் லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் திரு இருதய அன்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இது ஒரு ஜெபத் தொடர். திருவுருதய ஆண்டவருடைய பக்தி புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிந்துக்கிறதுக்கான 60 வார தொடர். இந்த தொடரில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, 14 வயசு சிறுமி இயேசுவின் பாடுபட்ட சுரூபத்துக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஜெபம் என்னன்னா, அந்த நாட்டில் பல கொலைகள் செய்த ஒருத்தருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. எத்தனையோ பேர் கேட்டு பார்த்தாங்க, அந்த நபர் மனம் மாறணும், தான் செய்த கொலைகளுக்காக மன்னிப்பு கேட்கணும் சொல்லி. ஆனால் ஒருபோதும் அந்த நபர் மன்னிப்பு கேட்கவும் இல்லை, தான் செஞ்ச கொலையை நினைச்சு வருந்தவும் இல்லை. இதை வாசிக்க இதை செய்தித்தாள் வழியா தெரிஞ்சுக்கிட்ட இந்த குழந்தை இயேசுவுக்கு முன்னாடி மண்டி போட்டு ஜெபம் பண்ணது, ஆண்டவரே, நீங்க அவரை எப்படி மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் முதல் முறையா ஒரு பாவிக்காக ஜெபம் பண்றேன். அந்த பாவி நல்ல ஒப்புரவு அருளாலயத்தில் பங்கு பெற்று உங்களுடைய ஆசீரை பெற்றுக்கிறணும். இல்லையா, அவர் மனம் மாறினாருங்கிற ஒரு அடையாளமாவது எனக்கு தெரியணும். இதை நீங்க எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி தான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த சிறுமி. நாட்கள் ஆகிறது. ஒரு நாள் செய்தித்தாளை எடுத்து பார்க்கிறாள். முந்தைய நாள்தான் அந்த நபர் தூக்கிலே போடப்பட்டு இருக்கிறார். செய்தித்தாளை வாசிக்க தொடங்கிய அந்த சிறுமி அப்படியே வாசித்து விட்டு ஓவென்று அழுது ஓடி மீண்டும் ஆண்டவர் முன்னால் முழந்தாள் படுகிறார். அப்படி அவள் அழுததற்கு காரணம் என்ன? அப்படி அதில் என்ன இருந்தது? அந்த கைதியை தூக்கு மேடைக்கு அழைத்து செல்கிற வரை அவர் ஒப்புரவு அருளாலயத்தில் பங்கு பெறவே இல்லை. அவரை தூக்கு மேடைக்கு அழைத்து செல்கிறார்கள். மேலே ஏறுகிறார். அங்கே தூக்கு நிறைவேற்றப்படுவதற்கு முன்பதாக அந்த நபர் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறார். அருகில் இருந்த ஒரு குருவானவரிடம் கையிலே பாடுபட்ட சிறுவம் இருக்கிறது. அந்த பாடுபட்ட சிறுவத்தை வாங்கி 3 முறை முத்தி செய்கிறார் அந்த கைதி தூக்கு தண்டனைக்கு முன்பாக. இந்த காட்சியை வாசித்த பிறகுதான் அந்த குழந்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாள். ஆண்டவரே, நான் கேட்ட அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றினீர். அந்த கைதியின் மனம் மாற்றத்தை ஒரு அடையாளமாக எனக்கு கொடுத்தீர். நீர் அவரை மீட்டுக் கொண்டீர் என்று நன்றி சொல்கிறார். அந்த குழந்தை தான் இயேசுவின் புனித குழந்தை தெரசம்மாள். இயேசுடைய திரு இருதய பக்தி 17ஆம் நூற்றாண்டில் இருந்தே தீவிரமாக பரவ தொடங்கிவிட்டது. திருச்சபை ஏற்றுக்கொண்டது. நிறைய மக்கள் தங்களை திருஹிருதய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள். நிறைய குடும்பங்களில் திருஹிருதய ஆண்டவருடைய படங்கள் வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய எல்லோருக்கும் திருஹிருதய ஆண்டவரின் பக்தியை பற்றி நன்றாக அறிமுகமான சூழ்நிலையில் 19ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் தான் இந்த குழந்தை, இயேசுவின் குழந்தை தெரசம்மாள். 15 வயதில் துறவு மடத்தில் சேர்கிறார். 9 ஆண்டுதான் துறவு மடத்திலே அருட்சகோதரியாக இருந்தார். 24 வயதில் மரணம் நேர்கிறது. இந்த 9 ஆண்டுகளில் அவள் திருஹிருதய ஆண்டவருடைய பக்தியை இன்னும் இன்னமாய் ஆழத்திலே ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய செயலின் வழியாக வெளிப்படுத்தினாள். தனிப்பட்ட விதத்தில் வெளிப்படையாக இயேசுவின் திரு இருதய பக்தி என்று பேசாவிட்டால் கூட அந்த இயேசுவின் திரு இருதயம் தாங்கியிருந்த அன்பை தன்னுடைய செயல்களில் வெளிப்படுத்தியவர் தான் இயேசுவின் குழந்தை தெரசம்மாள். அவர் சொல்லுகிறார், திருச்சபையின் இதயத்தில் நான் எப்பொழுதும் அன்பாக இருக்க ஆசைப்படுகிறேன். திருச்சபையின் இதயம் எது? இயேசுவின் திரு இருதயம்.
ஆக திருச்சபையின் இதயத்தில் நான் அன்பாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்றாலே இயேசுவின் திரு இருதயத்தில் எப்பொழுதும் நான் அன்பாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த அன்பிலே தான் இருப்பது மட்டுமல்ல, இயேசுவின் திரு இருதயத்தை என்னுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்கிறார். இதை தான் கடந்த காணொளியில் பார்த்தோமே. புனித பிரான்சிஸ் சலேசியா சொன்னாரே, இருதயம் என்றாலே ஈர்க்கக்கூடியது. இயேசுவின் திரு இருதயம் நம்மை ஈர்க்க தயாராக இருக்கிறது. நாம் அதன் அருகிலே செல்ல வேண்டும் என்று சொன்னாரே. இங்கே இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் சொல்லுகிறார், நான் இயேசுவின் இருதயத்தில் அன்பாக இருக்கிறேன், இயேசுவின் திரு இருதயம் எனக்குள் இருக்கிறது. ஆக இரண்டு அன்பும் இரண்டு இருதயங்களும் இங்கே ஒன்று சேர்கிற பொழுது அவருடைய ஜெபத்தின் வழியாகவும் அவருடைய செயல்பாடுகள் வழியாகவும் அவருடைய குணநலன்கள் வழியாகவும் இயேசுவின் அன்புதான் மற்றவருக்கு பரிமாறப்படுகிறது. எனவேதான் இன்னொரு இடத்தில் இயேசு குழந்தை தெரசம்மாள் சொல்கிறார், இயேசு தன்னையே தாழ்த்தி எளியவராக வந்தார். மிக எளியவராக, மிக எளிமையான போதனையின் வழியாக வார்த்தை மனு உருவாகி அனைத்து துயரங்களையும் அனுபவித்து நம்மோடு வந்தார். எனவே நான் எளிமையாக சின்ன சின்ன காரியங்களை செய்கிற பொழுது என்னை அந்த எளியவர் ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். மிகப்பெரிய பரமன், மிகப்பெரும் இறைவன், இந்த உலகத்தை படைத்தவர், அவர் வார்த்தை மனு உருவாகி எளியவராக வந்து எளிய மக்களோடு நடக்கிறார். நானும் எளிய காரியங்களை, சிறிய சிறிய காரியங்களை அன்போடு செய்கிற பொழுது நாங்கள் ஒன்றிணைகிறோம். இதை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். இருதயங்கள் ஒன்றிணைகின்றன. ஆக இயேசுவோடு ஒன்றித்து பயணிப்பதை அவ்வளவு தத்துருவமாக சொல்லுகிற இயேசுவின் குழந்தை தெரசம்மாள், இயேசுவின் அன்பிற்காக நான் என்னையே பலி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்கிறார். இங்கே பலி கொடுப்பது என்பது ரத்தம் சிந்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் கார்மல் மடத்திலே வாழ்ந்தவர். எங்கும் பல்வேறு ஊர்களுக்கு சென்றவர் நற்செய்தி அறிவிக்கவில்லை. மாறாக அவர் தன்னுடைய மடத்தில் இருந்தே தன்னுடைய ஜெபத்தின் வழியாகவும் தன்னுடைய எழுத்தின் வழியாகவும் ஆன்ம காரியங்கள் வழியாகவும் அந்த இயேசுவின் அன்பிற்காக தன்னையே பலியாக்கினார். அது அவ்வளவு ஈஸி இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். குடும்பத்தில் இருக்கிறவங்க யோசித்து பாருங்க, கான்வென்ட்ல அல்லது சபையில் இருக்கிறவங்க யோசித்து பாருங்களேன். அந்த அன்புக்காக தன்னையே பலி கொடுப்பது என்பது, நம்ம பிடிச்சது நடக்கலாம், பிடிக்காதது நடக்கலாம், நமக்கு பிடிக்காதவங்க என்ன வேணாலும் பேசலாம், கதை கட்டலாம், அல்லது எதிர்பாராதது நடக்கலாம். எல்லாத்திலையும் கடவுளுடைய அன்பை, இயேசுவின் அன்பை பார்ப்பது என்பதுதான் தன்னை முழுமையாக பலி கொடுப்பது. அந்த இயேசுவின் அன்புக்காக நான் பலி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்கிறார் இயேசுவின் குழந்தை தெரசம்மாள். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திரு இருதயமே எனக்கு ஒரு அடைக்கலாபுரம் என்கிறார். அதாவது இயேசுவின் திரு இருதயம் தான் என்னுடைய அடைக்கலம். He is my refuge என்கிறார். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த இயேசுவின் திரு இருதயத்துக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டோமே என்றால், இயேசுவின் திரு இதயத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து விட்டோமே என்றால், அந்த இதயம், நமது இதயம் ஒன்று சேர்ந்து ஒரு அற்புத ஜோதியாக அங்கே ஒளிரும். மனிதர்கள் காயப்படுத்திய பொழுது, மனிதர்கள் பாவங்கள் செய்த பொழுது அந்த இதயம் இன்றும் மனுக்குலத்தின் மீது அன்பை செலுத்துகிறது. அந்த அன்பை செலுத்துகிற அந்த திரு இருதயம் நம்மை புரிந்து கொண்டு நமக்கு ஒரு அடைக்கலத்தை தரும், நம்மை பாதுகாக்கும் என்ற வார்த்தையையும் இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் நமக்கு தருகிறார். இயேசுவின் திரு இருதயமே உம்மிலின் நம்பிக்கையை முழுமையாக வைக்கிறேன் என்று சொல்கிறார் அவர். கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கையை முழுமையாக வைக்கிறேன். அது மட்டுமல்ல, என் கடவுளே, மூவோர் இறைவனே, நான் உன்னை அன்பு செய்யவும் உம்மை பிறர் அன்பு செய்வதற்கு ஏதுவான வாழ்க்கையை நான் வாழவும் உறுதியேற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் காலம் கடந்து 19ஆம் நூற்றாண்டில் பிறந்திருந்தாலும், இயேசுவின் திரு இருதய பக்தியை பற்றி பலரும் தெரிந்து வைத்திருந்த காலகட்டமாக இருந்தாலும், தன்னுடைய ஜெபத்தின் வழியாக, தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக திரு இருதயத்தின் அன்பு எப்படிப்பட்டது, அது எப்படி எளியவரை நோக்கி வந்தது, எப்படி சிறு சிறு செயல்களை செய்கின்ற, சிறு சிறு செயல்களை அன்பால் செய்கின்ற எளியவர்களை ஈர்த்து கொள்கிறது, எப்படி அது ஒரு அடைக்கலமாக இருக்கிறது, எப்படி அதற்கு நம்மையே நாம் பலி கொடுக்க வேண்டும், அனைத்து இன்னல்களிலும் இடர்பாடுகளிலும் நம்மையே பலி கொடுத்து எப்படி அந்த இருதயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இருதயத்திற்குள் அன்பாக செல்வது, அந்த இருதயத்தை நமது இதயத்துக்குள் வைத்துக் கொள்வது என சொல்லி அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு வாழ்ந்து
வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எழுத்துக்களின் வழியாகவும் போதனைகளின் வழியாக ஜெபத்தின் வழியாக நமக்கு கற்பித்து சென்றிருக்கிறார். அந்த இயேசுவின் குழந்தை தரசமாலை நாம் தொடர்ந்து வாசிப்போம். இயேசுவின் குழந்தை தரசமால் வழியாக இயேசுவின் திருஹிருதய அன்பையும் அந்த அன்பு தருகிற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இயேசுவின் குழந்தை தரசம்மாள் உங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவாராக. இயேசுவின் திருஹிருதயம் உங்களை தமது இதயத்துக்குள் அடைகாத்து கொண்டு ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலும் இனி வரும் நாளிலும் நலமோடு மகிழ்ந்திருங்கள். May God bless you. ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசீர்வதியும். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசீர்வதியும்.